முதுகலை ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, நெட்டு, செட்டு இது போன்ற பல தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள கார் 40. இதுவரை 4 நூல்கள் பார்த்துருக்குறோம். இது கார் 40 இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். தலைவனை பிரிந்த தலைவி ஆட்சி இருத்தல், அதாவது இருத்தலும் இருத்தல் நிமித்தம் தான் முல்லை திணைக்குரிய உரிப்பொருள். அதை மையப்பொருளாக கொண்டு இந்த பாடல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதான் இருத்தல் அப்படிங்கிற திணையை மட்டும் பாடக்கூடியது, முல்லை திணையை மட்டும் பாடுது. முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அது மாதிரி முல்லை திணைக்குரிய பொழுது கார் பொழுது. அந்த கார்கால வர்ணனையை கொண்டு தான் இது பாடுறதுனால இது கார் 40 அப்படிங்கிறதும் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலையுமே கார்காலம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு பாடலையும் கார்காலம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும். 400 பாடல்கள் இருப்பதனால இதற்கு கார் 40 அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இயற்றியவர் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிறவர் தான். இதில் வேள்வி, கார்த்திகை விளக்கு, முதல் கரு உரிப்பொருட்கள் இதெல்லாம் ஓமையாக வர்றது முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அடுத்ததை பார்த்தோன்னா காலத்தால் பெயர் பெற்ற பணுவல் அப்படின்னும் இது சொல்லப்படுகிறது. காலத்தால் பெயர் பெற்ற பணுவல் கார்கால சிறப்பினை முல்லைத்திணை நிகழ்ச்சியோடு இணைத்து கூறக்கூடிய திறம் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. மாதிரி வளமான வர்ணனைகள், வளமான பாட்டாக இருக்கக்கூடிய பாட்டு ஒன்று. கல்பையில் காணம் கடந்தார் வர ஆங்கே நல்லிசை ஏரோடு வானம் நடுநிற்ப செல்வர் மனம் போல் கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல்லென்ற காடு அப்படிங்கிறது. அதாவது தலைவன், தலைவி, தோழி, பாகன், 4வர் கூற்றாக இதில் பாடல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. தலைவியின் ஏக்கம் அது தீர்க்க வரும் தலைவன் வேகம் எப்படி இருக்குன்னா கார்தரும் வேதனை, இவை 3ஐயும் ரொம்ப தெளிவாக விளக்குகிறது. அப்போது இது இப்போ பெரும்பாலும் நமக்கு தேர்வில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம். கல்லூரி பேராசிரியர் தேர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுத்துக கூற்று காரணம் கூற்று காரணம் இப்படி தான் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே தலைவியின் ஏக்கம் அது தீர்க்க வரும் தலைவன் வேகம், கார் தரும் வேதனை, இந்த 3ம் இந்த நூலில் நுண்ணிதின் விளக்குகிறது. அப்போ இதில் நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார் 40 ஆசிரியர் கண்ணன் கூத்தனார்னு பார்த்தோம். எந்த சங்க இலக்கிய நூலினுடைய பகுதி கார் 40ஓடு ஒப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐங்குறு 100 அந்த நூலினுடைய இளவேனில் 10 அப்படிங்கிறது தான். இது இந்த புத்தகம் சார்ந்த வேறு பல செய்திகள் இப்போ சொல்கிறேன். இது நீங்கள் குறிப்புகளாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலம், இடம், பொருள் கருதி 40 பாடல்கள், சால உரைத்தல் 40வே அப்படின்னு இலக்கண விளக்க பாட்டியல் கார் 40 பற்றி என்ன செய்கிறது சொல்கிறது. அது கார் 40 எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா காலம் பற்றி கூறுவதாக கூறுகிறது. கண்ணன் கூத்தனாருடைய இயற்பெயர் கூத்தன் அப்படிங்கிறது தான். இந்த அகப்பொருள் கூறக்கூடிய கீழ்கணக்கு நூலில் சிறியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார் 40 தான். கார் 40உடைய ஆசிரியர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதோடு இவர் சர்வ சமய நோக்கர் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடல் பொறுகடல் வண்ணான் அப்படின்னு இதில் பொறுகடல் வண்ணன் அப்படின்னு திருமாலை குறித்து அவர் கூறியிருப்பார். அடுத்து 19வது பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நாஞ்சில் வளவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் நாஞ்சில் வளவன் யார் சொல்லப்படுறாருன்னா பலராமன் சொல்லப்படுறார். அடுத்ததாக கார்த்திகை தீபம் அந்த பாடலில் சிவனை குறித்து அங்கே குறிப்பு என்ன செய்கிறது வருகிறது. இந்த மாதிரி பல்சமய நோக்கத்தை உடையவராக இவர் இருக்கிறாரு. கார்த்திகை திருவிழா பற்றிய செய்தி இந்த கார் 40 இடம்பெறுகிறது. அதில் தான் சிவனை குறித்த செய்தியும் இடம்பெறுகிறது. கார் 40 உரை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோன்னா நாமோ வேங்கடசாமி நாட்டார் இதற்கு உரை எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி தலைவன், தலைவி, தோழி, தோழன், 4வர் மட்டும் இடம்பெறக்கூடிய நூல் இந்த கார் 40. தலைவன், தலைவி, தோழி, தோழன் இவங்க 4 பேர் மட்டும். முதல் பாடல்ல பெருங்கடல் வண்ணன் புனை மார்பில் தார்போல் அப்படிங்கிற இந்த பாடல் தோழியின் கூற்றாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த தோழியின் கூற்றில் யாரு திருமால் குறிப்பிடப்படுகிறார். அடுத்ததா பார்த்தோன்னா இதனுடைய இறுதி பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்தன செய்குறி வாரார் அவர் என்று, இது 40வது பாடல். இதுவும் தோழி கூற்றாக தான் இடம்பெற்றிருக்கிறது. கார்காலம் பற்றி கூறும் கார் 40ல் ஐங்குறு 100உடைய இளவேனில் 10 நம்ம ஒப்பிடக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு செய்தி. இதுவும் கூற்று காரணங்கள்ல கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சிறப்பான ஒரு சில வரிகள். பல்லிரும் கூந்தல் பனி நூனால் கார்வானம் எல்லியும் தோன்றும் பெயல்.
இது ஒரு வரி. அடுத்து செல்வர் மனம் போல கவிஞன்ற நல்கோர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாடல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த பாடல் தான் அது. அடுத்ததாக தூதோடு வந்த மழை, அது ஒரு வரி. அடுத்து செயலை இளந்தளிர் அன்ன நின் மேனி பயலை பழங்கன் கொள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அது மாதிரி கார்காலம் ஏர் உழவர் நொச்சிப்பூ சூடுவர், அந்த ஏர் உழக்கூடிய உழவர்கள் நொச்சிப்பூவை சூடுவாங்க அப்படிங்கிற செய்தி 39வது பாடல்ல இடம்பெற்று இருக்கிறது. இந்த வான மண்டலத்துல கர்மேக கூட்டங்களா மதகரி இனம் என தோன்றும் காலம் அப்படிங்கிற வரி இருக்கிறது. அந்த தோன்றக்கூடிய காலம் எதுனா கார்காலம். கார்காலத்தினுடைய மாதம் ஆவணி புரட்டாசி. அடுத்து ஐங்குறு நூறு கலித்தொகை முதலிய சங்கத்துறை இலக்கியங்கள் இந்த இளைவேனில் உள்ள அந்த செய்திகளை சொல்றதுனால அதற்கு இணையாக இந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இவருடைய ஆசிரியர் பார்த்தோன்னா மதுரை கண்ணங்குத்தனார்னு பார்த்தோம். அவர் பிறந்த ஊர் மதுரை. அவருடைய தந்தை பெயர் கண்ணனார். அவர் வசித்த இடம் பார்த்தோன்னா வேம்பற்றூர் அப்படிங்கிறது. வேம்பற்றூர் கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிறது தான் இவர். இதில் கடவுள் வாழ்த்து பாடல் அப்படிங்கிறது இல்லை, 40 வெண்பாக்களுமே, அதாவது கார் 40ல் 40 பாடல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 40 வெண்பாக்களுமே செப்புலோசையில் தான் வருது. இதில் 3 அங்கம் 10 களம் அமைந்த இன்சுவை நாடகம் போல இடம்பெற்று இருக்கிறது. ஒவ்வொரு அங்கமாக பாடல்கள் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதிரி இதில் இருக்கிற அந்த இது பாருங்க, நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட அப்படின்னா அந்த கார்த்திகை நாளில் இந்த விளக்கேற்றக்கூடிய வழக்கத்தை குறித்து இதோடைய 26வது பாடல் குறிப்பிடுகிறது. அடுத்து யாகம் நடைபெறுவது பற்றியும் இந்த கார் 40 கூறுகிறது. பொச்சாப்பு இல்லாத புகழ் வேள்வி தீபோல் அப்படிங்கிற வரி குறிப்பிடப்படுகிறது. அடுத்து போர் முடிந்து வீடு திரும்பக்கூடிய தலைவர் வீட்டில் என்ன செய்யும், விருந்து நடைபெறும் அப்படிங்கிற செய்தியை 36வது பாடல் குறிப்பிடுகிறது. மகளிர் எல்லாம் அலங்காரம் செய்வாங்க. இதில் 5 வகையான கூந்தல்கள் முடிப்பார்கள் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்று இருக்கிறது. இது மாதிரி அப்போ உள்ள இசைக்கருவிகள்னு பார்த்தோன்னா குழல், முரசு, முருகியம் இதுதான். உழக்கூடிய உழுபடை ஆனால் ஏர் நாஞ்சில் அப்படின்னு நிச்சயப்படுகிறது சொல்லப்படுகிறது. 11 கீழ்கணக்கு நூல்களில் கடவுள் வாழ்த்து பெறாத நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார் 40 நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஆலி அப்படிங்கிற ஒரு சொல் இதில் ஆலங்கட்டி, நீர் திரண்ட கட்டி, பனிக்கட்டி இப்படிலாம் சொல்லப்படுகிறது. பாதிரி பூ இங்கே வேநீர் பூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா வாடும் பசலைக்கு மருந்து கார்காலம். அது மாதிரி மயிலுக்கு ஓமையாக இந்த கார் 40ல் யார் சொல்லப்படுகிறாங்கன்னா கூத்தாடும் மகளிர் சொல்லப்படுறாங்க. அது மாதிரி இந்த வானர் ஒளி ஐம்பாலாய் 5 வகை கூந்தல் பற்றிய செய்தி. அந்த கூந்தல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழல், கொண்டை, சுருள், பனிச்சை, முடி, இந்த 5 தான் இதில் குறிப்பிடப்படக்கூடிய கூந்தலுடைய வகைகள். அதுக்கப்புறம் மராம்பூ அப்படிங்கிறது வெண்கடம்புகள், அதை தான் மராம்பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருங்கால் வரகு, அதாவது கரிய தாளினை உடைய வரகு, அதை குறித்த செய்தி இந்த கார் 40ல் என்ன செய்யப்படுகிறது, இடம்பெறுகிறது. முருகியம், குறிஞ்சி பறைய முருகியம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இது போன்ற பல தகவல்களுக்கு நீங்கள் சேனலை என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி.